அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு ஒரு அவசர பதிவு. இன்னைக்கு மே மாசம் 31ஆம் தேதி சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாம வளர்பிறை பஞ்சமி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. மாசத்தோட கடைசி நாளான இன்னைக்கு மத்தியானம் வரக்கூடிய பணவசிய நேரத்துல, அதாவது மத்தியானம் 3:48 இருந்து 4:24 இப்ப நான் சொல்ல போற பொருளை நீங்க பர்ஸ்ல வச்சாலே போதும். உங்க பர்ஸ்ல பல மடங்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அற்புதமான ஒரு பணவரவு நிச்சயமா ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா இந்த சனிக்கிழமை நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. இந்த நாள் ஃபுல்லாவே நிறைஞ்ச பஞ்சமி திதியா இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். வளர்பிறையில வரக்கூடிய பஞ்சமி திதி சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல 2 அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல 5-5ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாசம் மே மாசம், அதாவது 5வது மாசம். அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. இது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. அந்த வகையில 5-5ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு 8-8ங்கிற சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர். அளவில்லாத செல்வத்தையும் வளங்களையும் பணத்தையும் நமக்கு காந்தம் போல ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்பர்னே சொல்லலாம். இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வைகாசி மாசம் 17ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 8. அடுத்ததா இன்னைக்கு சனிக்கிழமை. சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனி பகவானுக்குரிய நம்பரும் 8. அந்த வகையில 8-8ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு இன்னமுமே விசேஷமானது. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பிரியாணி இலை நமக்கு தேவைப்படும். இந்த பிரியாணி இலைக்கு பணவசிய சக்தி ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். அதனாலதான் பணவசியத்துக்கான தாந்திரீக பரிகாரங்கள்ல முதலிடம் இந்த பிரியாணி இலைக்கு இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ல போற குறிப்பிட்ட நேரத்துல நீங்க செய்யும் போது எல்லாருக்குமே 100% ரிசல்ட் நிச்சயமா கிடைக்கும். சித்தர்களால பணத்தை வசியம் செய்யறதுக்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் தான் பணவசிய நேரம். இந்த பணவசிய நேரத்துல பணவரவை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நாம செய்யலாம். அதே மாதிரி பணவரவை அதிகரிக்கிறதுக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். நம்ம சேனல்ல ஒவ்வொரு பஞ்சமி திதி நாளையும் வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க. அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது.
தினமுமே நமக்கு பணவசிய நேரம் வரும். நம்ம சேனல்ல பஞ்சமி திதி அன்னைக்கும் ஒரு சில விசேஷமான நாட்கள்ல வரக்கூடிய பணவசிய நேரத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு 3 பணவசிய நேரங்கள் இருக்கு. அதுல ஒரு பணவசிய நேரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு மத்தியானம் 3:48 இருந்து 4:24 இருக்கக்கூடிய இடைப்பட்ட 36 நிமிஷம் நமக்கு சக்தி வாய்ந்த பணவசிய நேரமா இருக்கு. அதனால இந்த பணவசிய நேரத்தை தவற விடாம இப்ப நான் சொல்ல போற இந்த எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் வாராகி அம்மா கிட்டையும் மகாலட்சுமி தாயார் பெருமாள் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த சிம்பல் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நான் எப்படி கொடுத்திருக்கனோ அதே மாதிரி பிரியாணி இலையில ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க வரைஞ்சாலே போதும். இதுக்கப்புறமா அந்த பிரியாணி இலைய உங்க 2 உள்ளங்கையிலையும் தேய்ங்க. எதுக்காக இந்த மாதிரி தேய்க்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம கைகள் மூலமா இந்த பிரியாணி இலைய எனர்ஜைஸ் பண்றோம். இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். ஐ ஆம் பினான்சியலி எம்பவர்டு. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஐ ஆம் பினான்சியலி எம்பவர்டு. இந்த அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க. அப்படி இல்லனா தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, நான் நிதி ரீதியாக அதிகாரம் பெற்றவன். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். நான் நிதி ரீதியாக அதிகாரம் பெற்றவன். இந்த பெற்றவன்கிற இடத்துல பெண்கள் சொல்றீங்கன்னா பெற்றவள் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. 5-10 நிமிஷம் வரைக்கும் இந்த அஃபர்மேஷனை சொல்லி முடிச்சிட்டு இந்த பிரியாணி இலைய பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க. கட்டாயமா உங்க பர்ஸ்ல 10 ரூபாய் பணமாவது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த பணத்தோட சேர்த்து இந்த பிரியாணி இலைய வைக்கும் போது பல மடங்கு பணத்தை இந்த பிரியாணி இலையும் இந்த சிம்பலும் நம்மளோட ஃப்ரீக்வன்சி லெவலும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இதனால உங்க பர்ஸ்ல பணமே இல்லைங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வராது. எப்பயுமே உங்க பர்ஸ்ல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். 1 மாசம் வரைக்கும் இந்த பிரியாணி இலை அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த பிரியாணி இலையை எடுத்து ஒண்ணு உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா இந்த பிரியாணி இலையை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். சக்தி வாய்ந்த பணவசிய நேரத்துல செய்யக்கூடிய இந்த அற்புதமான பரிகாரம் நிச்சயமா பல மடங்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.